ஹாய், அந்திச்சோறு சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி கார்டன் பற்றின அப்டேட் தான் கொடுக்கலான்னு இருக்கேன். லாஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது சந்தனமல்லி, ஜாதி மல்லியில் பெருசாக முட்டை எதுவும் இல்லை. பட் இந்த டைம் நல்லா முட்டை வச்சுருக்கு, நிறைய பூவும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து உங்களுக்கு ஒரு சரியான சர்ப்ரைஸ், சம்மங்கி பூ தான். சொல்லப்போனால் இது எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். 1 இயராக இது பூக்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா பூத்துருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, செம்ம வாசனை. எனக்கு எப்போவுமே சம்மங்கி பூவை முகர்ந்து பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பூ பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா ஃபேண்டா கலர் ரோஸ். இது பூத்து பூத்து கருகி போயிடுது, என்னன்னே தெரியல. அதுக்கு ஏதாவது மருந்து கொடுக்கணும். இது புதினா. லாஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, அது செத்து போச்சுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இது குண்டு மல்லி. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கங்கே 1-2 பூ தான் இருக்குது. ஸோ இது நான் ஒரு 10 டேஸ் கழித்து திருப்பி வீடியோ எடுத்தேன். ஸோ அதில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மொட்டு வந்துருச்சுன்னு. ஸோ இதுதான் அந்த வீடியோ. பாருங்கள், எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே மொட்டு வச்சிருச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பூத்து முடித்தோடனே நம்ம செடியை வந்து கவாத்து பண்ணி விட்டுறணும். அப்போ தான் வந்து எல்லா பிரான்ச்சஸ்லேயும் நமக்கு புதுசாக மொட்டு வைக்கும். மொட்டு ஒரு அழகு, அது பூத்தோன்னே அது இன்னும் அழகாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த பூச்செடிங்களை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் நான் மாடிக்கு வந்துடுவேன், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது மாடிக்கு வந்துடுவேன். இப்போ இது வந்து டேபிள் ஆரஞ்சு. இதில் நிறையா காய் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப காய். இது இப்போ பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நான் இது சாப்பிடவே இல்லை. நிறையா பூ வைக்கிது, காய் வர ஆரம்பிச்சிருச்சு. இது இருவாச்சி மல்லி. இதுலேயும் செம்ம மொட்டு, எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே மொட்டு இருக்குது. பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இந்த செடி நான் பதியம் போட்டு வச்சது. அதில் பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்னு. இது பெரிய செடி, இதில் ஏகப்பட்ட மொட்டு இருக்குது. இருவாச்சி மல்லி மட்டுமே நான் 4 செடி வச்சுருக்கேன். இப்போதைக்கு நான் நல்லா பூ காய் இருக்கிற செடியை மட்டும்தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன், எல்லா செடியும் காட்டல. இது பாருங்கள், முருங்கை எவ்வளோ தலைன்னு சூப்பராக வந்துருச்சு, நல்லா வந்துட்டுருக்கு. லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்ததுக்கும் இதுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது பீட்ரூட் கொய்யா. இது எப்படா பறித்து சாப்பிட்லான்னு ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எப்போ பறிக்கணுன்றது எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஒரு 2 நாள் வீட்டில் இல்லை. அந்த டைமில் இது கீழே விழுந்துருச்சு. அதை வந்து ஏதோ கடிச்சு வச்சுருக்கு. ஸோ பெருச்சாலியெல்லாம் அலைஞ்சிட்ருக்கிறதால அதை சாப்பிட எனக்கு மனசு வரல, தூக்கி தான் போட்டேன். ஸோ இந்த 2 காயவாவது கரெக்டாக பார்த்து சாப்பிட்ணுன்னு இருக்கேன். இது பாருங்கள், பன்னீர் ரோஸ். இது வாங்கிட்டு வந்த புதுசில் அவ்வளோ பெருசாக பூக்கும். பட் இப்போ பூ சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. பட் பரவாயில்ல, சம்மருக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. இப்போ தான் வந்து பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது இன்னொரு மொட்டு இருக்குது, செம்ம வாசனையாக இருக்கும். இதிலேருந்து நம்ம பன்னீர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ரெயின் லில்லி. ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. இது வந்து இடி இடிச்சா பூக்கும்னு சொல்லுவாங்க. பட் இடியெலாம் இடிக்கலை, பட் பூத்துருச்சு என்னன்னு தெரியல. அத்தி இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்னொரு 1 or 2 வீக்ஸில் பழுத்துரும்னு நினைக்கிறேன். இது லாஸ்ட் டைம் பார்த்த தாய்வான் பிங்க் கொய்யா. தாய்வான் பிங்க் கொய்யாலாம் இல்லை, வாங்குறது நான் அப்படி வாங்கினேன். பட் இது நார்மல் நாட்டு கொய்யா தான். சாப்பிட்டப்போ எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு, பிங்க் கலர்லலாம் இல்லை. ஆனால் இதில் வந்து நிறைய வெள்ளைப்பூச்சி வருது. ஸோ இந்த மாதிரி வெள்ளைப்பூச்சி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எறும்பு, வெள்ளைப்பூச்சி எல்லாமே இருக்குது. அதில் வந்து அந்த கொய்யா வேறு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நாட்டு ரோஸு இவ்வளோண்டு தான் வச்சேன் நான், குச்சி. அது இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிறைய பூவு. இது நான் ஒரு 2 வீக்ஸ் கழித்து திருப்பி இருவாச்சியை வந்து வீடியோ எடுத்தேன், நிறையா மொட்டு வச்சிருச்சுன்னு. பாருங்கள், எல்லா பிரான்ச்சஸ்லேயும் எவ்வளோ மொட்டு பாருங்கள். ஒவ்வொரு பிரான்ச்சோட எண்ட்லேயும் 3 மொட்டு இருக்கும். ஸோ அதில் எப்போவுமே சென்டரில் இருக்க மொட்டு தான் ஃபஸ்ட்டு பூக்கும். இதை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்.
மல்லி நிறைய பூ பூக்கிறதுக்கெல்லாம் ஏதோ கரைசல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நான் நிறைய கார்டனிங் வீடியோஸில் பார்த்துருக்கேன். பட் நான் இது வரைக்கும் எந்த கரைசலும் யூஸ் பண்ணதே இல்லை. ஆட்டு உரம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மண்புழு உரம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதுவே உரம்லாம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. திருப்பி இப்போ வைக்கணும். சம்மருன்றதால அதெல்லாம் நான் வைக்கல. இதுவும் நாட்டு ரோஸ் தான். வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கினது. நிறைய பூத்துச்சு. பட் இது இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி கருகி கருகி பூக்குது. ஏகப்பட்ட பூ பூக்கும். குட்டியாக தான் இருக்கும். பட் நிறையா பூ வைக்கும். இது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. டேபிள் ரோஸ் பிங்க் கலர். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அதில் கிராஸ் வளர்ந்துருந்தது. நான் அதுவும் அழகாக இருக்கேன்னு நான் அப்படியே விட்டுட்டேன். பட் பிடுங்கி தான் போடணும். இதில் வந்து 3 டைப் ஆஃப் டேபிள் ரோஸ் இருக்குது. பிங்க்கு, அப்புறம் லைக் ஒரு மாதிரி ரெட் கலர், மெஜந்தா கலர், இப்படி வேணால் சொல்லலாம். அப்புறம் உள்ளே ஒரு பூ இருக்குது பாருங்கள், சாண்டில் கலரில். ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மார்னிங்கில் தான் பூத்துருக்கும். ஈவினிங்கில் ஃபுல்லாக ஷ்ரிங்க் ஆகிடும். ஸோ வீடியோ எடுக்கணுன்னா நம்ம காலையிலே வரணும். கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நான் இன்னொரு நாள் ஷூட் பண்ணது. ஏகப்பட்ட பூ பூத்திருந்தது. ஸோ அதையும் நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன். அடுத்தது இந்த க்ரோ பேக்கில் பாருங்கள், நான் வீடியோ எடுக்கும் போது ஒரு ஹனிபி வேறு அதை சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது. ஸோ அதையும் சேர்த்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கண்ணுக்கு அந்த ஹனிபி தெரியுதா? சுற்றி சுற்றி வருது பாருங்கள். அடுத்து இது வந்து இக்ஸோரா இட்லி பூ. இது வந்து நான் வாங்கி 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. என்னடா பூக்கவே இல்லையேன்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பிரான்ச் வச்சுட்டாங்க. அப்புறம் அது எல்லாத்துலேயுமே மொட்டு வச்சிருச்சு. இது என்ன கலர்னு கூட எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. அப்புறம் தான் அது பாருங்கள் ரெட் கலரில் பூக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் எல்லா பிரான்ச்சஸ்லேயும் இதில் வந்து மொட்டு இருக்குது. ஸோ ஃபுல்லாக பூத்தா அழகாக இருக்கும். இது எங்கள் மாடிக்கு கீழே இருக்க ஸ்பேஸில் தானாக சுண்டக்காய் வளர்ந்துருக்கு. நிறைய சுண்டக்காய் காய்ச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் அவ்வளோதான். இந்த மாதிரி கார்டனிங், ஹெல்த், பியூட்டி, குக்கிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.